பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 6 செப்டம்பர் 2025 சனிக்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம்ப்பா. சரியா? ஹெட்லைன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவை சீனாவிடம் இழந்து விட்டோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பு புலம்பியிருக்காப்புல. சரியா? அதாவது அவங்க நாட்டுக்குமே பாதிப்பு தான். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான். அதாவது 50% இந்தியாவுக்கு விதிக்கப்பட்ட வரி அவங்க நாட்டிலையுமே மிகப்பெரிய பாதிப்பு தான். இதில் நிறையா பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அதாவது ட்ரம்ப் நீங்கள் வந்து சொல்கிறீங்க இந்த மாதிரி இந்திய பொருட்களுக்கு 50% வரி விதிக்கிறோன்னு. உங்கள் வெள்ளை மாளிகையில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த டவல் கொண்டு இந்தியாவிலேருந்து தான் வந்துட்டுருக்கு. நீங்கள் வாங்குறத நிப்பாட்டுங்க அப்படின்ற மாதிரிலாம் பதிவிட்டு வர்றாங்க. இந்த நிலையில் வந்து நம்ம பிரிக் நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தனி கூட்டமைப்பு உருவாக்குனதுனால டோட்டலாக அமெரிக்காவோட பொருளாதாரம் வந்து டவுன் ஆக ஆரம்பிச்சிச்சு. சரியா? ஸோ அதனால் அவருடைய ட்ரூத் அப்படின்ற வலைதளத்தில் இவர் வந்து இந்த மாதிரி பதிவிட்டிருக்காரு. இந்தியாவை சீனாவிடம் இழந்து விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இல்லை, இங்கே ஒன்று சொல்லியிருக்காப்புல. என்ன அப்படின்னா, எனவே ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதை இந்தியா நிறுத்தி கொள்வதோடு பிரிக்ஸ் கூட்டமைப்பிலிருந்து வெளியே வரணும். இன்னும் ஒரு சில மாதங்களில் இந்தியா வந்து தன்னோட தவறை உணரணும் அப்படின்னு சொல்லி திரும்ப இந்தியாவை தான் சொல்லியிருக்காப்புலே ஒழியா இந்த படத்தில் சொல்கிற மாதிரி தான் இன்னும் திருந்தலை மச்சான் அப்படின்ற மாதிரி தான் இன்னும் அதே மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காப்புல. சரிங்களா? சரி, ரைட்டு, நம்மளுக்கு அது தேவையில்லை. அடுத்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்ப்போம்ப்பா. இன்றைக்கி நியூஸ் வந்து ரொம்ப கம்மி தான். அதாவது கப்பல் கட்டும் துறையில் இந்தியா முன்னேற்றம் அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னா மத்திய அமைச்சர் சர்பானந்த சோனாவால் அவர் சொல்லியிருக்காரு. அதாவது கப்பல் கட்டுற துறையில் உலகத்தோட முதல் 5 துறையில் ஒன்றா இந்தியா இருக்கும், விரைவில் உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்க வேண்டியது, தூத்துக்குடி வஉசி துறைமுகத்தில் பசுமை ஹைட்ரஜன் முன்னோடி ஆலை திறப்பு விழா நடைபெற்றிருக்கு. அப்போ பசுமை ஹைட்ரஜன் முன்னோடி ஆலை எங்கே திறக்கப்பட்டிருக்கு அப்படின்னா தூத்துக்குடி வஉசி துறைமுகத்தில்ப்பா. ரொம்ப முக்கியம். அதாவது பசுமை ஹைட்ரஜன் முன்னோடி ஆலை எங்கே துவக்கப்பட்டிருக்குன்னா தூத்துக்குடி வஉசி துறைமுகத்தில் துவக்கப்பட்டிருக்கு. சரியாப்பா? ரைட், ஓகே. இந்தது பிரிட்டனோட ஆக்ஸ்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் பெரியாரோட திருவுருவப்படம் வந்து திறந்து வைக்கப்பட்டிருக்குப்பா. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? பிரிட்டனுக்கு போயிருக்காருல நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் போயிருக்காரு. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்ஃபோர்டு பல்கலைக்கழகத்தில் பெரியாரோட திருவுருவ படத்தை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காருப்பா. ரைட், அடுத்தது பார்க்கலாம். நியூஸு இன்னைக்கு ஒன்றும் இல்லைப்பா, ரொம்ப கம்மி தான். தமிழகத்தை சேர்ந்த 4 ஆசிரியர்களுக்கு நல்லாசிரியர் விருது வழங்கப்பட்டிருக்கு. ஏன்னா செப்டம்பர் 5 ஆசிரியர் தினம்லப்பா. அதை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் கையால் வழங்கப்பட்டிருக்கு. இதில் தமிழ்நாட்டை சேர்ந்த 4 பேர் வாங்கியிருக்காங்க. சரியா? ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜயலக்ஷ்மி, அதுக்கப்புறம் அபு முபஷிரா தபுஷ், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ரேவதி பரமேஸ்வரன், ஸ்ரீராம் சங்கரன். இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த 4 பேர்த்துக்கும் நல்லாசிரியர் விருது வழங்கப்பட்டிருக்குப்பா. ஸோ இது சார்ந்த இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் பாஸ் பண்ணி அப்படியே எழுதி வச்சுக்கிட்டாலும் சரி. ஒவ்வொருத்தவங்க அதாவது உடுமலைப்பேட்டையில் உள்ள பாரதியார் நூற்றாண்டு மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியை விஜயலட்சுமி அவங்க வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் எங்கே ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை பார்த்து நீங்கள் எழுதி வச்சுக்காங்கப்பா. ரைட். வேறு இந்த ஃபைனல் கிட்ட நெருங்க போகுது. என்ன அப்படின்னா, அதாவது டென்னிஸ் காலண்டரோட கடைசி கிராண்ட் ஸ்லாம் போட்டிப்பா. சரியா? யூஎஸ் ஓப்பன் தான் ஒவ்வொரு வருஷமும் நடக்கக்கூடிய கடைசி கிராண்ட் ஸ்லாம் போட்டி. அது வந்து பார்த்திங்கன்னா மகளிர் ஒற்றையர் இறுதி சுற்று வந்து ஃபைனலுக்கு நெருங்கிருச்சுப்பா. ஸோ இதில் வந்து சபலன்கா, அதாவது அரியானா சபலன்கா சொல்லுவோம்லப்பா, பெலாரஸ் நாட்டோட அரியானா சபலன்காவும் அமெரிக்காவோட அமாண்டா அனிசிமோவா இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல்ஸில் மோத இருக்காங்க. சரியா? அவங்க ஃபைனல்ஸ் முடியட்டும், நம்ம என்னன்னு ஃபுல்லாக பார்க்கலாம். சரியாப்பா? துலீப் கோப்பை எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது அப்படின்னா கிரிக்கெட்டு. சரியாப்பா? இது ரொம்ப முக்கியமானது, பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆசியாவிலேயே முதலாக சென்னையில் தான் அடுத்த ஆண்டு வந்து ட்ரையத்லான் போட்டி நடக்குதுப்பா. 5150 ட்ரையத்லான்னு சொல்லுவாங்க. ட்ரையத்லான்னா ஒன்றும் கிடையாது. அதாவது ஃபஸ்ட்டு நீச்சல் இருக்கும், அதுக்கப்புறம் ரன்னிங் இருக்கும், அதுக்கப்புறம் சைக்கிளிங் இருக்கும். இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரே போட்டியாக நடக்கும். அதான் வந்து ட்ரையத்லான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆசியாவிலேயே ஃபஸ்ட்டு டைமாக நம்ம சென்னையில் வந்து அடுத்த வருஷம் நடக்க போகுதுப்பா. ஸோ இது ரொம்ப முக்கியமானது, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நாட்டோட இருதய நோயால் 31% பேர் உயிரிழக்கிறாங்களாம்ப்பா. இது ரொம்ப ஒரு
முக்கியமான ஒரு தகவலாக பார்க்கப்படுது. முக்கியமாக தொற்றும் நோய்களை விட தொற்றா நோய்களில் தான் வந்து 56.7% பேர் உயிரிழக்கிறாங்க. தொற்று நோயினால் நிறையா பேர் உயிர் இழக்கலை. அதில் மெயினாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா இதய நோய் தான். 31% இதய நோயால் உயிர் இழக்கிறாங்கப்பா. சரி, அதே மாதிரி 15லேருந்து 29 வயசுக்குள்ளே உயிர் இழக்கிறவங்களோட எண்ணிக்கை இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்னா, அதாவது காயம் ஏற்படுத்துதல், தற்கொலை, இது 2 நாள் தான். உள்நோக்கத்துடன் காயத்தை ஏற்படுத்தல், தற்கொலை, இது 2 நாள் தான் அதிக மரணம் 15லேருந்து 29 வயசுக்குள்ளே இருக்கவங்களுக்கு நிகழ்து. சரி, ஆனால் நாட்டில் வந்து இருதய நோயாலேயே 31% பேர் உயிர் இழக்கிறாங்க ஒரு வருடத்துக்கு. சரியாப்பா? ரைட், ஓகே. வேறு நியூஸ் அவ்வளோதான்ப்பா. இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மேதகு அப்படின்ற பேரில் ஒவ்வொரு மாதமும் கடைசியில் நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸோட பிடிஎஃபாக நம்ம வழங்க காத்திருக்கோம். சரியாப்பா? ஸோ அடுத்த மாதத்துலேருந்து கரண்ட் அஃபேர்ஸோட பிடிஎஃப்பும் உங்களுக்கு வந்துடும். தினமணி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் மேதகு அப்படின்ற பேரில் வரும்ப்பா. நன்றி.